சீன்லயே பனிச்சூழப்பட்ட ஒரு ஏரியாவை காமிக்காங்க. அங்க நிலக்கரி சுரங்கத்துல ஒர்க்கர்ஸ் நிலக்கரியை சுரண்டிக்கிட்டு இருக்காங்க. கடந்த 500 வருஷம் இல்லாத அளவுக்கு பயங்கரமான பனிப்பொழிவு இருக்கிறதுனால அந்த நாட்டு மக்களுக்கு இப்ப நிலக்கரி ரொம்ப தேவைப்படுது. அதனால எக்ஸ்ட்ரா ஆளுகளை வேலைக்கு போட்டு நிலக்கரி உற்பத்தியை மும்மடங்கு அதிகரிக்கிறதுக்கு அரசாங்கம் வேலை பார்த்திருக்கு. அங்க உள்ள மரக்கட்டை எல்லாம் எரிச்சு இவங்க கரியா மாத்திக்கிட்டு இருக்க அப்படியே சீனை கட் பண்றாங்க. ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி அந்த ஊர்ல இருந்த மன்னர் சாவதற்கு முன்னாடி அந்த நாட்டை ஆள்ற பொறுப்பை பட்டத்து இளவரசர் ஒருத்தருக்கு ஒப்படைச்சிட்டு பீஸ் ஆயிட்டாரு. ஆனா அந்த அரியானா மேல கண் வச்ச சீங்கிற இன்னொரு இளவரசன் தந்திரமா எதிர்பார்க்காத நேரத்துல தாக்குதல் நடத்தி அந்த பட்டத்து இளவரசனை வீழ்த்திட்டாரு. அடிபட்டு சாவல் நிலைமையில பட்டத்து இளவரசர் கிடக்க அவரோட தம்பியை கூப்பிட்டு இந்த சீ இளவரசன் உன் அண்ணன் உன்னையே கொல்ல பார்த்தான், அது உனக்கு தெரியாது, நான் தான் உன்னை காப்பாத்துறேன்னு அந்த பய மண்டையை கழுவிட்டு இருக்காரு. அப்ப அந்த பட்டத்து இளவரசர் பக்கத்துல போய் அவர் உட்கார சட்டுன்னு ஜாம்பி மாதிரி பாஞ்சி அவரை மலத்தின அந்த பட்டத்து இளவரசனும் என்னோட வம்சத்தை இதோட அழிச்சலாம் நினைச்சா முடியாதுடே, ஊருக்கு 4 பெத்து போட்டிருக்கேன், எவனாவது ஒருத்தன் பாகுபலி மாதிரி வந்து உனக்கு முடிவை கட்டுவான்டா அப்படின்னு சொல்ல சட்டுன்னு குளிச்சிட்டு இருந்த நம்ம சீ இளவரசர் கண்ணு முடிச்சு பதறாரு. பார்த்தா இது பல வருஷம் முன்னாடி நடந்த கதை போல இருக்க. ஆனா அவன் இன்னும் அந்த பழைய நினைவுகள் இவர் அப்பப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. முன்னாடி ஒரு ஒற்றன் வந்து நின்றுட்டு இருக்க, என்னடே என்ன நடக்கு அப்படின்னு கேட்க அந்த விஷயத்த முடிச்சிட்டேன் அப்படிங்குமே. மிச்சம் இருக்கிற துரோகிகளை என்ன பண்ண அப்படின்னு கேட்காரு. தலைவரே, அந்த பட்டத்து இளவரசன் ஏதோ ஒரு ஆட்டக்காரி கூட சேர்ந்து பையன் ஒருத்தனை பெத்து இருக்கான், அம்மா அவன் 2 பேரையுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லுவோமே. அதை கேட்டு கடுப்பான பெருசு சட்டிய மேல ஏத்திக்கிட்டு என்னால புரிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வர. தலைவரே, நான் ஆளுகளை விட்டு தேட சொல்லிருக்கேன், கண்டிப்பா அவங்களை பிடிச்சிருவோம். ஆனா நம்ம நகரத்தோட 9 வாசல்களும் திறந்து இருக்கு. நம்ம ஊர்ல நமக்கு எதிராக புரட்சி பண்றவங்க வெளியூர் கதைங்க கூட சேர்ந்துட்டா அதான் பயமா இருக்குன்னு சொல்ல அந்த 9 கேட்டுமே இனிமே உன்னோட கண்ட்ரோல், யார் உன்னை எதிர்கேள்வி கேட்டாலும் நீ என்னோட சின்னத்தை காட்டு அடங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரோட சின்னமான மீன் சின்ன டாலரை அவனுக்கு கொடுக்காரு. அதை வாங்கிட்டு அவன் அப்படியே ரிவர்ஸ் கேர்ல கிளம்பிடுறான். அதே நேரத்துல அந்த மரக்கட்ட கறியை உருவாக்குனவங்க அதை கொண்டு வந்து விக்கலான்னு ஊருக்குள்ள வர பார்க்காங்க. அப்ப வாசல்ல நிக்கிற அதிகாரி ஒருத்தன், மொத்தம் 10 கூட வச்சிருக்கீங்க, 300 கிலோ, அதுல அரசாங்கத்தோட சதவீதம் 30%, வந்து தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 கூட தூக்குறான். ஆனா இவங்க இருக்கிறதே 8 கூட தான். சரி ஒரு வாட்டி வெயிட் போட்டு பாருங்க சார், எங்கிட்ட 300 கிலோ எல்லாம் கிடையாது, இருக்கிறதே 200 கிலோ தான் அப்படின்னு சொன்னா கடுப்பான அந்த கரைச்சல் அதிகாரி இவன் கண்ணாலே பார்த்து எடை போடக்கூடிய ஆளு, என்னவே கேள்வி கேட்கறியா, உன்னெல்லாம் ஊருக்குள்ள போய் கறியை விற்க விடுறதே பெருசு அப்படின்னு சொல்லி சாமானிய மக்கள்கிட்ட ஆட்டையை போட்டு அந்த பெரியவரை உள்ள விடுறான். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க ஊருக்கு வெளியே இருக்கிற கிழக்கு அரண்மனையில கிட்டத்தட்ட 200 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அன்னைக்கு அரண்மனையில அந்த பெரியவர் சீ உட்கார்ந்து இருக்க பட்டத்து இளவரசனோட தம்பி இப்ப மன்னனா அங்க உட்கார்ந்து இருக்கான். துரோகிகள்ட்ட இருந்து இந்த நாட்டை காப்பாத்தின சீ இளவரசருக்காக செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு அமைச்சர் வந்து சொல்ல பெருசு சீ அந்த சின்ன பையல பாக்காரு. உடனே அவனும் 9 வாசலுக்கு 9 செலவு வைங்க, அதை நானே நேரா வந்து திறந்து வைப்பேன் அப்படின்னு சொல்லவுமே அங்க இன்னொரு அமைச்சர் கூட்டத்துக்குள்ள இருந்து, மன்னரே, இந்த பரதேசி தான் உங்க அண்ணனை கொண்டாங்கறே மறந்துட்டீங்களா, உங்க அண்ணன் ரொம்ப நல்லவரு, அவர் துரோகம் பண்ணாரு புரட்சி பண்ணாருன்னு சொல்லிட்டு ஏமாத்தி தாக்குதலை நடத்தி அவரை கொண்டுட்டு இப்ப அவரோட வாரிசுகளையும் கொள்ளுன்னு சொல்லி கிழக்கு ஊர்ல 200 பேருக்கு மேல இருந்தாலும் போட்டு தெளிக்கிறான். இவ்வளவு அந்த நாட்டுக்கு இளவரசன் தூ அப்படின்னு துப்பிட்டு அவர் தொப்பியை கலத்தி வீசிடுறாரு. நேற்று ராத்திரி தான் நட்சத்திரங்களை பார்த்தேன், உன்னோட கொட்டத்தை அடக்க ஒருத்தன் பிறந்து வருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்தவும் பெருசு மறுபடியும் அந்த மன்னர் பயில பாக்கான். அந்த பயிலும் அதுக்கு ஏத்த மாதிரி 2 காவலாளிகள் வந்து அந்த அமைச்சரை தூக்கிட்டு போயிடுறாங்க. அவரை ஒரு கூண்டுல ஏத்தி இவன் ஒரு துரோகின்னு போர்ட்ல எழுதி போட்டு ஊர் வழியா கொண்டு வந்து இல்லாத பொல்லாத குற்றத்தெல்லாம் சுமத்தி இவருக்கு மரண தண்டனை கொடுத்துறாங்க. ஊர் மக்கள் எல்லாம் நின்று வேடிக்கை பார்க்க கிடாய வெட்டுற மாதிரி வாள் எடுத்து வாயால ஒரு ஸ்ப்ரே அடிச்சு இவர் தலையை துண்ட தூக்கிடுறாங்க. இத மக்கள் கூட்டத்தில இருந்து புரட்சி படையை சேர்ந்த சில ஆட்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல முக்காடு போட்ட மங்கம்மா ஒருத்தி திருன்னு முடிச்சு அங்க இருந்து போகுமே அதை பார்த்து இந்த அரசாங்க ஆளுக அவளை தொத்த ஆரம்பிக்காங்க. அவ தப்பிச்சிட கூடாதுன்னு சொல்லிட்டு ஊரோட எல்லா கேட்டையும் மூடிட்டாங்க. ஆனா அவ எப்படியும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அன்னைக்கு நைட்டு அந்த நிலக்கரி விற்க வந்தவங்க அந்த ஊருக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. திங்க கூட உணவு இல்லாம அந்த பணியில அவங்க கிடக்க அப்ப அதுல ஒருத்தன் தூரத்துல ஒரு ஒட்டகத்தை நிக்கிறத பார்த்தோன்னே அவனுக்கு ஏதோ பழைய ஞாபகங்கள் வந்து கறியை விற்க முடியல, நம்மளாவது குழுவாயும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு எரிச்சிட்டு இருக்கப்போ அங்க இருக்கிற அந்த கறி விற்கிற பெரியவரு, தம்பி நாளைக்கு அந்த பெருசியங்காலம் கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடு, ஊரா சுத்துற அவள்கிட்ட என் பையன் எங்க இருக்கான் ஏதுன்னு கேட்டா ஏதாவது தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறது. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கப்போ அந்த முக்காடு போட்ட பொண்ணு ஓடி வந்து என் பையனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுவ அவ கையில பார்த்தா ஒரு பச்சளம் குழந்தை இருக்கு. தூரத்துல 2 அரண்மனை வீரர்கள் இவளை தேடிட்டு இருக்காங்கன்னு தெரியுமே நம்ம பெரியவரு அவரோட நிலக்கரி மூட்டைகளுக்குள்ள இவளை ஒளிய வச்சு அந்த வீரர்கள் வந்தப்போ அந்த பக்கமா ஓடிட்டா அப்படின்னு ஏமாத்தி இவளை காப்பாத்திடுறாரு. அவங்க போவுமே இவளை மூட்டைக்குள்ள இருந்து வெளியெடுத்து பக்கங்க இவ முதுகுல ஒரு அம்பு குத்தி இருக்கு, இவளை எப்படியாவது காப்பாத்துப்பா அப்படின்னு பெரியவர் சொல்ல பக்கத்துல இருக்க வீட்டுக்குள்ள கூட்டு போறாங்க. அங்க போய் அந்த நிலக்கரிக்காரன் இவ முதுகுல குத்தி இருக்கிற அம்ப உருவி எடுத்துட்டு அந்த இடத்துல சூட்ட வச்சு ரத்த கசிவை நிப்பாட்ட பார்க்க குழந்தை திடீர்னு அழ ஆரம்பிச்சிருது. அழுத அடுத்த நொடி சரச்சரச்சலன்னு அந்த வீட்டுக்குள்ள அம்புகளா பாயுது. சட்டுன்னு சுதாரிச்சுக்கிட்ட கூட இருந்தவன் குங்ஃபு பண்ணி முன்னாடி இந்த டேபிள காலால எத்தி அது ஒரு ஷீல்டு மாதிரி முன்னாடி வச்சிடறான். அடுத்த 2 நிமிஷத்துக்கு அம்பு மழை பொழிஞ்சுட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல் சைலண்ட். அந்த கொலையாளிகள் மெல்ல அந்த வீட்டுக்குள்ள வராங்க. 3-4 பேரு நிஞ்சா மாதிரி முகமூடி போட்டுக்கிட்டு உள்ள வர நம்ம ஹீரோ அந்த தாயையும் குழந்தையும் ஒரு பாதுகாப்பான இடத்துல ஒளிய வச்சுட்டு சடான்னு எந்திரிச்சவன் கீழே தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருந்த கம்ப தூக்கி சிலமம் சுத்த ஆரம்பிச்சிடறான். எதிரில் உள்ளவங்க அம்பு வாழ்னு எதை கொண்டு அட்டாக் பண்ணாலும் இவன் அசால்ட்டா அதையே புடிங்கி அவங்களே போட்டு தள்ளுறான். லியோ படம் பார்த்திமா மாதிரி ஒளிஞ்சு நிற்பான் போல இருக்க. குங்ஃபுல புரூஸ்லியே வீழ்த்துற அளவுக்கு சண்டை போடுறான். அவங்க வாழையை புடுங்கி 3 பேரை அடிச்சு வெளியே பறக்க விட்டுட்டு வந்து நிக்க அவன் கையில உள்ள வாழை பார்க்கான். இது அரசாங்கத்து வாழு. அப்பவே இவனுக்கு டவுட் வந்துட்டு இவனும் வாயில ஏதோ ஒரு மந்திரத்தை ஓதிக்கிட்டு சட்டுன்னு வாள் வீச 3 பேர் நின்ன இடத்துல பேசு. இது எல்லாத்தையும் ஒரு மர்மமான பொண்ணு ஒருத்தி ஒளிஞ்சிருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. சண்டை முடியவும் அவன் அங்கிருந்து கிளம்பி போயிட இங்க நம்ம பெருசு சீ இளவரசனும் வழக்கம்
போல ஸ்விமிங் பூல்ல ஜாலி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்த ஒற்றன், தலைவரே இன்னைக்கு நம்ம ஊர்ல ஒரு வீட்டுல நம்ம ஆளுங்க 4 பேர் ஒரு குழந்தைக்குள்ள போயிருக்காங்க. ஆனா அப்ப உள்ள பூந்த ஒருத்தன் 4ல 3 பேரை போட்டு தள்ளிட்டான். ஒருத்தன் செத்த மாதிரி நடிச்சனால்தான் எனக்கு இந்த தகவலே கிடைச்சது. அவன் அந்த 3 பேரை கொல்றதுக்கு முன்னாடி ஒரு மந்திரம் ஒண்ணு சொன்னானா. அதை கேட்டு நானே ஷாக் ஆயிட்டேன். 1000 பேரை கொன்ன ஒரு வீரனால மட்டும்தான் அந்த மந்திரத்தை சொல்ல முடியும் அப்படின்னு பில்டப் ஏத்த பெருசு அது என்ன மந்திரம் அப்படின்னு கேட்காது. பொருளே பாத்துக்கோ மாலே வாங்கிக்கோ அப்படிங்க. அந்த மந்திரம் அவ்வளவு பவர்ஃபுல்லா அப்படின்னு கேட்க வாழ்வாயானுங்கன்னு ஒரு குரூப் இருக்காங்க தலைவரே. அந்த குரூப்ல உள்ளவங்க மட்டும் தான் அந்த மந்திரத்தை சொல்லுவாங்க. அந்த குரூப்ல உள்ள ஒவ்வொருத்தரும் தனியாவே 3000 பேரை கொல்லுவாங்கன்னு வதந்தி இருக்கு தலைவரே அப்படிங்க. கடுப்பான பெருசு என்னல 1000 4000 இழுத்துக்கிட்டே போல நீ முன்னாடி எவ்வளவு பெரிய வீரனா இருந்த இப்போ இப்படி தொடர்ந்து போயலாம் மாட்டியா அப்படின்னு சொல்ல தலைவரே நீங்க கவலைப்படாதீங்க. அந்த தாயும் செய்யும் நான் என்ன ஆனாலும் கொன்னே தீர்வேன் அப்படின்னு சொல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. படகு ஒரு தண்ணியில நீண்டு போனாலும் அது போன தளம் தெரியாது. என்ன மெசேஜ் புரிஞ்சல அப்படின்னு சொல்லுவோமே புரிஞ்சது தலைவரே அப்படின்னு அவன் மறுபடியும் ரிவர்ஸ்ல கிளம்பிடுறான். இறந்து கிடந்த அந்த உடம்புகளை தூக்குறதுக்காக ஆர்மி ஆட்கள் போயிருக்காங்க. அதுல சில பேரே பேசிக்கிறாங்க. அவன் ஏதோ ஒரு பயங்கரமான மந்திரத்தை சொன்னானா. அது சொன்னோன்னே நம்ம ஆளுகளுக்கு கண்ணே தெரியாம போயிட்டான் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க அங்க வந்த கமாண்டர் ஏழு என்னல நீங்க வாட்டுக்கு கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இந்த மாதிரி பொருளையை கிளப்பிட்டு இருந்தா கீழே கிடக்கிறவங்களோட உங்களையும் படுக்க போட்டுருவேன் அப்படிங்கிறாரு. அந்த வீட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற தடயங்கள் எல்லாம் இவங்க விசாரிச்சு பாக்குறப்போ நம்ம ஆளுகளை கொண்டவன் கண்டிப்பா ஒரு நிலக்கரி விக்கிறவனா தான் இருப்பான் அப்படின்னு இவங்க சந்தேகப்பட ஆரம்பிச்சிடறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பெரியவரே அந்த பொண்ணு 3 பேரும் மெல்ல அவங்க நிலக்கரி வண்டி இழுத்துட்டு போயிட்டு இருக்க சடார்னு ஒரு ஆர்மி ஆளு உள்ள வந்து நிப்பாட்டான். ஆஹா விஷயம் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ கையை முறுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் எனக்கு கொஞ்சம் நிலக்கரி வேணும் அப்படின்னு சொல்லி அவன் அடியாளர்களை விட்டு அங்குள்ள 4 கூடையும் தூக்க சொல்றான். ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஒரு கூடையில தான் அந்த குழந்தை இருக்கு. நம்ம பெரிய ஒரு உடனே வந்து இது விற்பனைக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க பாக்குறது. ஆனா அது கேட்காம கூடையை தூக்க போக சட்டுன்னு அந்த அம்மாவே ஒரு வியாபாரி மாதிரி ஓடி வந்து அண்ணே இதெல்லாம் நாங்க மன்னர் கேட்டேன்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு இருக்கோம். இதை விட தரமான நிலக்கரி எல்லாம் ஒரு குகைக்குள்ள வச்சிருக்கோம். நீங்க உங்க அட்ரஸ் மட்டும் கொடுங்க வீட்டுல வந்து டோர் டெலிவரி பண்றோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு விபூதி அடிச்சுல அதை நம்ம அவனும் அட்ரஸ் கொடுத்துட்டு போயிடறான். ஆனா இவங்களை மறைஞ்சிருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கா அந்த மதுமா பொண்ணு. அப்படியே நடைபயணமா போயிட்டு இருந்தவங்க ஒரு சின்ன இடத்தை பார்த்து அங்க ஆல்ட்ட போடுறாங்க. உறைஞ்ச கணக்குல பணியை கொண்டு வந்து தீயரிய வச்சு அதை தண்ணியா மாத்தி நம்ம ஹீரோ அதுல கூழ் காய்ச்சிக்கிட்டு இருக்கான். கூழ குடிச்சாவ என் பேர் முக்காடு மங்கம்மா என்ன காப்பாத்தின உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்கவுமே நம்ம ஹீரோ அவர் ஜோசியம் பாக்குறவர் நான் நிலக்கரி விக்கிறவன் அப்படிங்க. சும்மா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜோசிய பாக்குறவன் தாமா உன் குழந்தையோட முகத்தை நான் வாசிச்சு பார்த்தேன். ராஜ பரம்பரைக்கு பிறந்தவன் அமோகமான செல்வம் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பயலோட அப்பா எங்கம்மா அப்படின்னு கேட்க அவர் செத்துட்டாருங்க. உடனே அந்த பெரிய கூப்பிட்டு சைட்ல வந்த ஹீரோ இந்த நாட்டு மன்னனோட ஆட்கை இவளுக்குள்ள துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பேசாம இவளை விட்டு போயிருவோம் அப்படிங்க. ஆனா அதுக்கு அந்த பெரியவரோ நான் அவளோட ஜாதகத்தையும் பார்த்துட்டேன். அவங்க பாதையும் நம்ம பாதையும் பின்னி பிணைஞ்சிருக்குப்பா. உனக்கு அவன் நல்ல ஜோடியா இருப்பாளே அப்படின்னு சொல்ல பேசாம மூடிட்டு தூங்குவியா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிக்குமே ஒரு சின்ன சாக்கு பையில கொஞ்சம் நிலக்கரியும் அரிசியும் கட்டி அதுல ஒரு கத்தியும் வச்சு கொடுத்து இந்த இடத்துல இருந்து 4 ஊருக்கு பாதை பிரிஞ்ச போது எங்க வேணாலும் போய்க்கோ அப்படின்னு அந்த குழந்தைய அவ கையில கொடுத்துட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். அப்ப சடான ஒரு குண்டத்துக்கு போடுறா. நீ என் உடம்ப பாத்துட்டனால நான் இனிமேல் உனக்கு தான் அப்படிங்கும். அங்க கதவை உடைச்சுக்கிட்டு ஆளோட வந்த மர்ம பொண்ணு நீ அவனுக்கு இல்லவ பட்டத்து இளவரசர் கூடியவ அப்படின்னு சொல்லிட்டு டெரர் என்ட்ரி கொடுத்து நிக்க அவ கூட வந்து ஆளுங்க கையில கோடாரி வில்லு வாளுன்னு எல்லா ரக ஆயுதங்களையும் வச்சிருக்காங்க. என்னல பட்டையில இருந்து அப்படியே கிளம்பி வந்துட்டீங்களா யாருல நீங்க அப்படின்னு கேக்குறப்பதான் அந்த மர்ம பொண்ணு சொல்றா நான் பட்டத்து இளவரசரோட பாடியாடா இருந்தவ. அந்த பெருசு சீ பட்டத்து இளவரசர் எதிர்பாராத நேரத்துல தாக்கி அவரை கொலை பண்ணிட்டான். உன் கையில இருக்கிறதே அந்த ஆண் குழந்தை அதுதான் அந்த இளவரசரோட கடைசி மகன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த குழந்தையோட இடது கால செக் பண்ணி பாருங்க பெரிய மச்சம் ஒண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்ல அவங்க பாக்காங்க அதே மாதிரி மச்சம் இருக்கு. இளவரசர் சாவதுக்கு முன்னாடி எனக்கு கொடுத்த ஆனபடி இந்த பொண்ணையும் அவளோட மகனையும் இந்த ஊருக்கு வெளியே பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டு போய் இந்த பெருசு சீக்கு எதிராக ஒரு பெரிய புரட்சி ஆரம்பிக்க போறீங்க. இந்த பொண்ணை காப்பாத்தி கொண்டு போக உங்களோட உதவி எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோட கேட்க அவனும் முடியாது திரும்பி போறான். அப்போ அங்க அரசாங்க ஆட்கள் வந்துடுறாங்க. உடனே உங்க கதவை மூடிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த பக்கமா வந்து அந்த அரசாங்க ஆட்கள் அங்க தனியா நின்றுட்டு இருக்கிற அந்த நிலக்கரி வண்டியை பாத்துறாங்க. இங்க அந்த அரசாங்க கமாண்டரோ வேற ஒரு சிட்டில இருக்கான். நிலக்கரி விக்கிறவங்க அந்த பொண்ணு உயிரை காப்பாத்துறாங்கன்னு தெரிஞ்சு அவங்களை பிடிக்கிறதுக்காக நூதனமா ஒரு பிளான போட்டுருக்காங்க. இவங்க ஒரு ஊர்ல மட்டும் அதிக விலை கொடுத்து நிலக்கரி எல்லாம் வாங்க அதை விக்கிறவங்க எல்லாருமே அந்த ஊர் நோக்கி தான் வருவாங்க. எந்த ஒரு நிலக்கரி வண்டி எதிர் திசையில போதோ அதை பிடிச்சு தூக்குங்களா அப்படிங்கிறது. இந்த பக்கம் அந்த மர்ம பொண்ணும் நம்ம ஹீரோட்ட உதவி கேட்டுக்கிட்டு இருக்க அவன் முடியவே முடியாதுன்னு. அப்ப அந்த பெரியவர்கள் நம்ம ஹீரோட்ட இந்த குழந்தைய முத பார்த்தப்போ என்னோட தொலைஞ்சு போன பையன் எனக்கு ஞாபகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம மங்கம்மா அழுவ ஆரம்பிச்சிடறா. என்னையும் என் பையனையும் கொல்ல வர்றவங்க நாட்டுக்கு நல்லது செய்யுதுன்னு சொல்றாங்க. என்ன காப்பாத்த வர்றவங்களும் அதே சொல்றாங்க. ஆனா கடைசியா மாட்டிக்கிறது நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ கதறி அழுவ அதை பார்த்து மனமுருகன நம்ம பெரியவர் இல்ல கிச்சா நம்ம இவங்களை காப்பாத்தலாம் அதை யாருல காப்பாத்துவா அப்படின்னு சொல்லுவோமே யோசிச்ச நம்ம ஹீரோ சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மர்ம பொண்ணு தனியா கூப்பிட்டு பேசலாம். நான் உங்களுக்கு எப்படி உதவணும் அப்படின்னு கேட்க இந்த சீ இளவரசனுக்கு சீக்கிரத்துல முடிச்சு விட்டு விழா நடக்க போகுது. அன்னைக்கு நம்ம லிங்லாங் ஊருக்கு போனா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்ல லிங்லாங் ஊரு முடிச்சுட்டுற ஊருக்கு பக்கத்துல இருக்கு. அங்க இருந்து எப்படி எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்னு கேட்டனா முடிச்சுட்டு விழா நடக்கிற அன்னைக்கு ஊருக்கு வெளியே இருக்கிற புரட்சி படைகள்லாம் அந்த இளவரசர் சீயை போட்டு தள்ளுறதுக்காக தாக்குதல் நடத்துவாங்க. அந்த கேப்ல நம்ம அப்பீட்டார வேண்டியதான் அப்படின்னு சொல்ல புரட்சி படையா யார் புரட்சி படை அப்படின்னு கேட்டா பட்டத்து இளவரசரோட நம்பிக்கையான விசுவாசமான ஆளுங்க இன்னும் உயிரோட இருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த ஊர்ல இருந்து 7 கிலோமீட்டர் தள்ளி ஒளிஞ்சிருக்காங்க. அதுதான் நமக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் அப்படின்னு இவ சொல்லவுமே நம்ம ஹீரோ கீழே குனிஞ்சு மண்ணுல மேப்ப போடுறான். அவ சொல்ற அந்த லிங்லாங் ஊருக்கு போய் சேர்றதுக்கு 4 ஊரை கடந்து போகணும். முடிச்சுட்டு விழா நடக்கிறதுக்கு 4
4 நாள் இருக்கு. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஊரை கடந்தா சரியா இருக்கும் அப்படிங்க. அப்போ அந்த பெரியவர் ஊர்ல இருக்கிற எல்லா நிலக்கரி வியாபாரிகளும் அரசாங்கம் அதிக விலை கொடுத்து வாங்குற இடத்த நோக்கி போறாங்க. நம்ம எதிர் திசையில போனா சந்தேகமா இருக்காது அப்படின்னு கேட்க அதுக்கு வேற வழி இல்ல. கடவுள் மேல பாரத்தை போட்டு கைலாசத்தை நோக்கி கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு இவங்க கிளம்புறாங்க. அப்போ அந்த எதிரி படையோட கமாண்டருக்கு அவனோட அடியாளத்தை வந்து, தலைவரே அங்க வெளியே ஒரு ஊர்ல யாரோ ஒரே ஒரு நிலக்கரி வியாபாரி மட்டும் நிலக்கரி வித்துக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் பக்கத்து ஊருக்கு போக போறானா அப்படின்னு அந்த ஊரு பேர சொல்ல இவரு அதுக்கு அடுத்து என்ன ஊர்கள் இருக்கு அப்படிங்கறத கணக்கு போட்டு அவங்க லிங்லாங் ஊர் வாசல் வழியா தான் எஸ்கேப் பாக்காங்க அப்படின்னு கரெக்டா பிடிச்சிருக்காரு. தலைவரே எனக்கு உத்தரவு கொடுங்க, அவங்களை கொண்டு தலையை உங்க கையில கொண்டு வந்து கொடுக்க அப்படின்னு சொல்ல அந்த ஊரு பக்கத்துலதான் நம்ம இளவரசருக்கு முடிச்சுட்டு நடக்க போறனால பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் வந்திருப்பாங்க. விஷயத்தை ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டுருவாரு. இங்க இந்த ஊருக்கு வந்து நிலக்கரி வித்தவங்க அன்னைக்கு சாயங்காலம் ஒரு சின்ன கூடாரத்துல போய் செட்டில் ஆகுறாங்க. அப்ப நம்ம பெரியவர் ஒரு புல்லாங்குழல வாசிச்சுட்டு இருக்க, இது என்ன வித்தியாசமா இருக்கு அப்படின்னு கேட்கவும், இது என் பையன் எனக்கு கொடுத்தது அப்படிங்காரு. உங்க பையனை எங்க அப்படின்னு கேட்டா அவன் தொலைஞ்சு போயிட்டாமா, அவனைத்தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேங்க. அப்ப அங்க வந்து நம்ம ஹீரோ அவங்க ரொம்ப தூரம் நடந்து போனோம் அப்படிங்கறனால அந்த பொண்ணுக்கு ஒரு புது செருப்பு கொடுக்கான். பிறகு அங்க கிடந்த வைக்கோல் எடுத்துட்டு கட்டிக்கிட்டு இருக்க, அப்ப அங்க வந்து மர்ம பொண்ணு வெளியே அரசாங்க உற்றர்கள் ஏகப்பட்டவர் சுத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் தாண்டி போக முடியும் உனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்க, என் ஆட்டத்தை மட்டும் பாரு அப்படின்னு அவன் வைக்கோல கட்டிக்கிட்டு இருக்க, இங்க கமாண்டரோட அடியாளு ஒருத்தர் அவர்கிட்ட வந்து, தலைவரே அவங்க அந்த வீட்டுல தான் ஒளிஞ்சிருக்காங்க, அந்த வீட்டை சுத்தி 3 பக்கமும் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, பிச்சைக்காரங்களும் நாடோடிகளும் அதெல்லாம் குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க, ஆனா ஒரு சைடு மட்டும் எம்டியா இருக்கு, அது வழியா நம்ம அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, அவன் வேனுக்குனே தான் 3 பக்கமும் நெருப்பு எரிய விட்டுருப்பான். ஏற்கனவே ஒரு வாட்டி நடந்த சண்டையில அவன் ஜெயிச்சிட்டான், இந்த வாட்டி அவன் ஜெயிக்க கூடாது, அவனோட வீக்னஸ் என்னன்னு தெரியல வெயிட் பண்ணுவான் அப்படிங்காரு. ஆனா இவனோ முந்திரி கொட்ட மாதிரி, தலைவரே இப்ப நம்ம அட்டாக் பண்ணனா அவனை பார்த்து நீங்க பயந்துட்டீங்க நம்ம நினைப்பாங்க, அவனோட வீக்னஸ் அவனா காண்கிறத வெயிட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே யாராவது நிலக்கரி வேணுமா அப்படின்னு வெளியே சத்தம் கேட்க எட்டி பார்க்காங்க. நம்ம ஹீரோ தான் நின்னுட்டு ரோட்ல ஃப்ரீயா வளர்ப்பவங்களுக்கு எல்லாம் நிலக்கரி கொடுத்துட்டு இருக்கான். அப்ப வெளியே வந்த இந்த சோல்ஜர், உன்னோட குப்பை நிலக்கரி ஆட்களை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, என்ன அப்படிலாம் ஏசாதீங்க, நான் ரொம்ப நல்லவன், ஒரு வாட்டி ஒரு அம்மாவையும் கை குழந்தையும் சில கிரிமினல் இருந்து கூட நான் காப்பாத்தினேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, டவுட் ஆன அந்த சோல்ஜர் அதை ஏன் ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னு கேட்காரு. அந்த கிரிமினல் அரசோட ஆளா இருந்தா என்ன செய்ய, அதான் ரிப்போர்ட் பண்ணல அப்படிங்க. கடுப்பான அந்த சோல்ஜர் கையை இறுக்கிட்டு வாங்குறான். அப்ப நம்ம ஹீரோ அவனாவே கொண்டு போய் மண்டையை அவன் கையில முட்டிட்டு அடி வாங்கின மாதிரி கீழே விழுந்துறான். உடனே அந்த தெருமக்கள் எல்லாம் ஓடி வந்து, எல்லாருக்கும் ஃப்ரீயா நிலக்கரி கொடுக்குற அந்த நல்ல பிள்ளைய போட்டு ஏன் பாடிக்கீங்க அப்படின்னு சத்தம் போட, கமாண்டர் அங்க வெளியே வந்துடுறாரு. உடனே அந்த ஊர் மக்கள் அப்படியே கலஞ்சு போயிட, அவரு நம்ம ஹீரோட்ட, நீ கஷ்டப்பட்டு இது எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்க, உன் மொத்த நிலக்கரியும் நானே வாங்கிடுறேன் அப்படிங்கிறது, இதை நான் விக்கிறது கிடையாது, இலவசமா தான் கொடுப்பேன், அதுவும் நாளைக்கு பக்கத்து ஊர்ல போய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். நாளைக்கு நீ போய் கொடுக்கறதுக்கு உன்ட்ட எந்த நிலக்கரியும் இருக்காது அப்படின்னு இவரு இன்டைரக்டா மிளறாரு. அப்படின்னா முடிஞ்சா இன்னைக்கு நைட்டு என் இடத்துக்கு வந்து அதெல்லாம் எடுத்துட்டு போய் பாடல அப்படின்னு சொல்லிட்டு இவன் கமாண்டருக்கே சேலஞ்ச் விடுறான். அன்னைக்கு நைட்டு இவன் தங்கி இருந்த அந்த உடைஞ்ச வீட்டுக்குள்ள வைக்கோல் எல்லாம் பத்த வச்சு புகமண்டலத்தை கிளப்பி விட்டுட்டு செவுறு வச்சு ஓடிடுறான். நைட்டு கமாண்டரோட ஆளுங்க அந்த இடத்துக்குள்ள அவனை போட்டு தள்ளுறதுக்காக போடுறாங்க. ஒரே புகை மண்டலமா இருக்கு, ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. உள்ள ஒரு 10 பேர் வந்திருப்பாங்க. கதவை போட்டுட்டு உள்ள இறங்கின நம்ம ஹீரோவும் அந்த மர்ம பொண்ணும் சரட்டு இருட்டுக்குள்ள இருந்து தாவி உள்ள வந்து எல்லாரையும் போட்டு தள்ளிடுறாங்க. இங்க கமாண்டரோ தனியா ரூம்ல உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் அவனை ஒளிஞ்சிருந்து தேடிக்கிட்டு இருக்கேன், அவன் என்னடா பப்ளிக்கா சுத்திக்கிட்டு இருக்கான், ஏதோ ஒரு தப்பா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ அங்க அவர் அடியால வந்து, தலைவரே நம்ம அனுப்பின ஆளுங்க எல்லாம் மண்டையா போட்டாங்க அப்படிங்க. அவரு அதே யோசிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு சட்டன் ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆகுது. அவன் தீ வச்சு விட்ட உடனே தெருல உள்ள மக்கள் நெருப்புன்னு ஓடினாங்களே, அதுல ஒரு பொண்ணு கையில கை குழந்தையோட ஓடினான். சட்டுன்னு ஸ்ட்ரைக் ஆக இவர் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுகளை கிளப்புறாரு. அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோவும் அந்த மர்ம பொண்ணு உட்கார்ந்து இருக்க, நம்ம 2வது டெஸ்ட பாஸ் பண்ணிட்டோம் அப்படிங்க, இன்னும் இல்ல அப்படின்னு சொல்றான். அப்பதான் மர்ம பொண்ணோட டீம் சேர்ந்த ஒருத்தங்க வந்து, தாயும் அவனையும் காணும் எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இல்ல அவங்க எங்க அனுப்பிவிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோவை கேட்கா. ஆனா இவனோ பதில் சொல்ல மாட்டான். எங்க இருந்தாலும் அவங்க பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கிருந்து நடந்து போக சட்டுன்னு மயங்கி விழுந்துடுறான். நீ சரியான நேரத்துல எங்களுக்கு உதவ வந்தனால உன்னை உயிரோட விடுறேன் அப்படின்னு அங்கிருந்து மர்ம பொண்ணு கிளம்ப, இவதான் ஏதோ மயக்க ஊசியை போட்டு இவனை மயக்கடிச்சிட்டா போல. இங்க நம்ம பெரியவரும் அந்த பொண்ணும் குழந்தை எடுத்துட்டு தலையில முக்காட போட்டு எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கமாண்டரோட ஆளுக அவளுக்கு ரவுண்ட போட்டுறாங்க. அதுல தடிமாடு மாதிரி ஒருத்தன் ஒரு பெரிய வாள் எடுத்து கொண்டு வந்து இவங்களை போட வரான். அவன் இருந்து இவங்களை காப்பாத்துறதுக்காக நம்ம டீமை சேர்ந்த ஒரு ஆளு அம்பு விடுறான். அவன் மேல முற்ற அம்பு கூட உடனே கீழே விழுது. அப்பதான் நமக்கு புரியுது அவன் சாதாரண ஆள் கிடையாது, ஹல்குக்கு ஹல்வா கொடுக்குறவனு. அவன் முதுகுக்கு பின்னாடி ஒரு குள்ளையனை கயிறு கட்டி உட்கார வச்சிருக்கான். அவனை தூக்கி வீசினா 2 கத்தி வச்சு கஜ கஜ கஜன்னு முன்னாடி உள்ள ஆளுகளை குத்திட்டு திரும்ப கயிறு எடுத்து பின்னாடி உட்கார வச்சிருக்கான். முதுகுலையே குள்ளையனை கட்டி சுத்தும் ஒரு பயங்கரமான கொலகாரன். பெரியவரும் அந்த பொண்ணு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்க, அவர் காலில் ஒரு அம்பு ஒண்ணு இறங்கிருது. இருந்தாலும் அவங்க ஓடி போய் ஒரு கோழி பண்ண இருக்கிற இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. இவளை காப்பாத்த வழி தெரியாத அவளை அந்த பண்ணைக்குள்ளே ஒளிய வச்சுட்டு இவர் வேற திசையில சத்தமா பாட்டு பாடிக்கிட்டே நடந்து போறாரு. உடனே அங்க வந்த கமாண்டரோட ஆளுங்க அவரை பிடிச்சிடுறாங்க. அவரை அடி அடிச்சு சித்திரவதை பண்ணி அந்த பொண்ணை எங்க விசாரிக்கான். ஆனா அவர் பதிலே சொல்ல மாட்டேங்காரு. அப்ப அங்க வந்து தடுத்த கமாண்டர், இவர் நம்ம இடத்துக்கு தூக்கிட்டு போய் விசாரிப்புன்னு சொல்லிட்டு குண்டு கட்ட தூக்கிட்டு போயிடுறாங்க. அதே நேரத்துல அந்த மர்ம பொண்ணு ஒளிஞ்சு இருந்த நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சிடறான். மயங்கி கிடந்த நம்ம ஹீரோக்கு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் முழிப்பு தட்டுது. அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது, அந்த மர்ம பொண்ணு தான் மயக்க ஊசி போட்டு இவனை மலத்திட்டு போயிட்டான்னு. உடனே அவன் அலஜடிச்சு ஊர் மத்திக்கு ஓடி வந்தா அங்க பெரியவரை பிணைய கைதியா உட்கார வச்சிருக்காங்க. பக்கத்துல கமாண்டர் கத்தி உடனே தீல வாட்டிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்ததை பார்த்த உடனே, அந்த பொண்ணை நீ எனக்கு கொடுத்துட்டனா இந்த பெரியவரை கூப்பிட்டு நீ பாட்டுக்கு உன் வழியில போயிட்டே இருக்கலாம், அதுக்கப்புறம் நானும் உன் வழியில வர மாட்டேன், நீயும் என் வழியில வரக்கூடாதுங்க. அப்பதான் கமாண்டர் சொல்றான், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட படைகள் எதிரி படையெடுத்து சண்டை போட போறப்போ நைட்
நைட்டு நேரம் ஆயிட்டு. நைட்டுல சண்டை போட்டு எங்களுக்கு பழக்கம் கிடையாது. அப்ப எங்களுக்கு வாழ்வாயம் குரூப்பை சேர்ந்த ஒரு பெரிய வாத்தியாரு வைக்க போல எரிய வச்சு புகமண்டலத்தை உருவாக்கி அது மூலமா எங்க எதிரிகளை தோக்கடிக்க எங்களுக்கு ஐடியா கொடுத்தாரு. இன்னைக்கு நைட்டு அதே ட்ரிக் நீ பண்ணிருக்க. நீதான் அந்த வாழ்வாயம் குரூப்பை சேர்ந்த கடைசி பெரிய வாத்தியார்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த பெரியவரோட மகனை கொன்னதும் நீதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல பெரியவர் சாக்கர்கள் இதே தம்பி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா எமோஷனலான நம்ம ஹீரோ ஒரு ஊரை காப்பாத்த ஒரு உயிரை பலி கொடுக்க வேண்டியதாயிட்டு அப்படின்னு அழுகுறான். நம்ம பெரியவர் அதை கேட்டு மனசுடைஞ்சு போவ நம்ம கமாண்டர் பெரியவர் கையில ஒரு வாழை கொடுத்து இவனை கொண்டுட்டு அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு எங்களுக்கு வழியை காட்டு அப்படிங்க வாழை வாங்கின அவரோ வெறியோட எந்திக்கிற மாதிரி எந்திரிச்சு நம்ம கமாண்டர் அட்டாக் பண்ண பாக்காரு. சடான்னு அந்த வாழை திருப்பி அவர் வயிற்றுலே சொல்லிடுறான். நேரா நம்ம ஹீரோ பக்கத்துல போனவரு அவன் கையிலே சாவுறாரு. சாவுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணையும் குழந்தையும் எப்படியாவது காப்பாத்திருன்னு சொல்லிட்டு பேசிடுறாரு. வெறியான நம்ம ஹீரோ அந்த வாழை எடுத்துக்கிட்டு நேரா கமாண்டர் வெட்ட போவ ரெண்டு பேர்லயும் பயங்கரமான வாள் சண்டை நடக்கு. மாறி 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 தாவிக்கிட்டே இருக்காங்க. ஆனா எவனுக்கும் ஒரு அடி கூட போட மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் திறமசாலிங்க. ஆனா ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கப்போ மறுபடியும் அந்த ஒட்டகம் அவன் கண்ணுக்கு தெரிய அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுதான். அந்த கேப்ல இவன் புடையில ஒரு தட்டு தட்டி இவனை மயக்கடிச்சிருக்காரு கமாண்டர். மயங்கட நம்ம ஹீரோ மண்டைக்குள்ள பழைய ஞாபகங்கள்லாம் பிளாஷ் ஆகுது. சட்டுன்னு கண்ணை முழிச்சு பார்த்தா கைப்பிள்ளைய தொங்க விட்ட மாதிரி தொங்க விட்டுருக்காங்க. அந்த பொண்ணு எங்க இருக்காங்கிற உண்மையை சொல்லிட்டுனா உன்னை சீக்கிரமா கொண்டுருவேன், வழியே இல்லாம செத்துடலாம் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ அந்த கமாண்டரை பார்த்து ஊருக்கு ஓட்டச்சவர்ல காவலாளியா இருந்த நீ இவ்வளவு பெரிய கமாண்டரா எப்படி ஆன அந்த உண்மையை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லவுமே கமாண்டரோட அடியாளு பக்கத்துல வந்து வாய அளந்து பேசல அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட கமாண்டர் அவனுக்கு வாயில ஒரு குடுப்பு கொடுத்துறாரு. ரெண்டு பல்லு கையில வந்துருது. நீ ஊருக்குள்ள போய் அந்த பொண்ணையும் குழந்தையும் தேர்ற வேலை பாரு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. இங்க அந்த மர்ம பொண்ணும் நம்ம ஹீரோயினையும் அவளோட மவனையும் அவ கான்டாக்ட் மூலமா ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு வந்து தங்க வச்சிருக்கா. அந்த பெரியவர் எப்படி இருக்கான்னு தெரியல அப்படின்னு ஹீரோயின் கேட்க அவர் செத்து போயிட்டாரு, உன்னை காப்பாத்த போய் தான் அவர் செத்துட்டாரு. அது மட்டும் இல்ல அந்த நிலக்கரி விக்கிறவனும் கமாண்டர்ட்ட மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்ல இவ அதை நினைச்சு சோகப்படுறா. மத்தவங்க நினைச்சு கவலைப்படுற நிலைமையில நீ இல்ல, நீ உன்னை பத்தி மட்டுமே கவலைப்படு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பிடுறா. இங்க கமாண்டரோ நம்ம ஹீரோவை கட்டி போட்டு நைட்டு பூரா அவனை டார்ச்சர் பண்றான். ஆனா நம்ம ஹீரோ அவங்க இருக்கிற இடத்த சொல்ல மாட்டேங்கான். அடுத்த நாள் காலையில விடுதல் நம்ம ஹீரோயினை அங்க இருக்க வச்சுட்டு அந்த மர்ம பொண்ணு வெளியே ஏதோ பொருள் வாங்கலாம்னு கிளம்பி போன நேரம் குடிச்சிட்டு உள்ள வந்து ஒருத்தன் அவட்ட கலாட்டா பண்ணிடுறான். அப்ப இந்த மர்ம பொண்ணு வந்து அவனை வேலைக்கு அடிச்சு காப்பாத்திடுறா. அப்ப நம்ம ஹீரோயினை எப்ப நம்ம இந்த ஊரை விட்டு கிளம்பும் அப்படின்னு கேட்க இந்த ஊரை விட்டு நீ கிளம்ப போறேன்னு யார் சொன்னா அப்படிங்க. என்னவே இது ஸ்கெட்சுக்குள்ள ஸ்கெட்ச் அப்படின்னு கேட்டனா முடி சூட்டுற விழா அன்னைக்கு உன்னையும் இன்னொரு குழந்தையும் உன் கையில கொடுத்து உங்க ரெண்டு பேரையும் நான் இளவரசர் சீ முன்னாடி போய் கொடுக்க போறேன். உங்களை கொல்லணும்னு வெளியோட தேடிட்டு இருக்கிற அவரு உன் குழந்தைய கொல்றதுக்காக வருவான். அப்ப நான் உள்ள புந்து அந்த இடத்துல அவனை கொல்ல என்னோட ஆட்கள் அவன் பண்ண குற்றத்தை எல்லாத்தையும் நோட்டீஸா இந்த ஊர்ல பரப்புவாங்க. அதோட அவன் ஆட்சியும் கவுந்துருவான் அப்படின்னு சொன்னா ஆனா அதை பண்றப்ப நம்ம ரெண்டு பேரும் பேசிடுவோமே அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஆனா ஆகிட்டு போதும், ஆனா நம்ம சாவு வீணாவாது அப்படின்னு இவ சொல்ல ஒரு கிரிக்கெட் வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினைச்ச இவ அங்க போய் சாவதுக்கு இங்கே செத்துலன்னு கத்தி எடுத்து அவ கழுத்துல வச்சிடறா. இவ அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத அப்படின்னு இவ சொல்லவுமே அந்த நிலக்கரி விக்கிறவனை நீ காப்பாத்தினா நான் நீ சொல்றபடி கேட்க அப்படின்னு இவ சொல்றா. அங்க நம்ம அதைய பிடிச்சி டேபிள்ல கைய வச்சு ஆணியெல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்து ஒருத்தன் நம்ம கமாண்டர்ட்ட தலைவரே இளவரசர் சீ உங்களை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லவுமே அவர் குதிரை ஏறி அங்க இருந்து கிளம்பிடுறாரு. சில அடியாட்கள் மட்டும் நம்ம ஹீரோ தப்பிச்சிடக்கூடாதுன்னு அங்க காவலுக்கு இருக்க நான் சாவதற்கான நேரம் இது கிடையாது அப்படின்னு சொன்ன நம்ம ஹீரோ கையில குத்தி இருந்த ஆணிய வாயாலேயே கடிச்சு இருக்கான். என்னடா உள்ள ஏதோ இரும்பு சத்தம் கேட்குன்னு சொல்லிட்டு ஒரு காவலாளி எட்டி பார்த்தா அவன் வாயிலேயே ஒரு குத்து. வெறி பிடிச்ச வேங்க மாதிரி நம்ம ஹீரோ அங்க இருந்த எல்லாரையும் அடிச்சு சாவடிச்சுட்டு வெளியே வரான். அவன் கரெக்டா அந்த குள்ளையனை தூக்கிட்டு இருக்கிற குலகாத ஹல்கிட்ட மாட்டிக்கிறான். பிளாட் பொம்மையை தூக்குற மாதிரி நம்ம ஹீரோ சங்கு பிடிச்சு தூக்குனவன் நம்ம ஹீரோவை தூக்கி வீசிட்டு கையில் விட்டு குள்ளையனை ஏவறான். என்னவே இது வித்தியாசமான அட்டாக் இருக்கேன்னு நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் திணறிடுறான். அப்ப அந்த மர்ம பொண்ணு அங்க பறந்து வந்து குள்ளையனை கட்டி இந்த கைத்தை வெட்டி விட்டுறவும் கழுத்து மேல உட்கார்ந்து நம்ம குள்ளையனை ஹீரோ போட்டு தள்ளிடுறான். பிறகு அந்த ஹல்க்கு கழுத்துல கட்டி இந்த கைத்தை அந்த பொண்ணு பிடிச்சு இழுக்க நம்ம ஹீரோ பாஞ்சு வந்து கையில வச்சிருந்த கத்தியால கால்ல ஒரு குத்து, கவுட்டையில ஒரு குத்து, கழுத்துல ஒரு குத்து, அத்தோட மழை சாஞ்சிட்டு. ஆனா நம்ம கமாண்டர் தூரத்துல மிஷின் நம்ப வச்சுட்டு நம்ம ஹீரோ மேல உருளைக்கு குறி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அவன் ஒரு வீரன், நேருக்கு நேரா சண்டை போட்டு அவனை தோக்கடிச்சிருக்கான் அப்படிங்கறனால அவனை கொல்லாம விட்டுறாரு. அவனோ மாட்டு வண்டி ஏறி அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இளவரசர் சீ கமாண்டர் கூட்டு விட அங்க போய் தலைவரே அவன் மறுபடியும் எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றான். அப்ப அங்க வந்த கமாண்டரோட அடியாளு இளவரசரே இந்த ஊரை விட்டு அவங்க வெளியே போறதுக்கு முன்னாடி அவங்களை பிடிச்சு கொண்டு வந்து நான் தாரேன் அப்படின்னு கான்பிடென்டா சொல்ல இனிமே நீதான் என்னோட கமாண்டர் அப்படின்னு பதவியை சட்டுன்னு மாத்தி விட்டாரு. உடனே நம்ம பழைய கமாண்டர் அங்க இருந்து கடுப்புல எஞ்சி போயிடுறாரு. அடுத்த நாள் முடிச்சோட்டு விழா நைட்டு அடிபட்ட நம்ம ஹீரோக்கு மருந்து போட்டுட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயின் தான் குழந்தைய காப்பாத்துறதுக்காக அந்த மர்ம பொண்ணு சொன்ன பிளான் படி தன்னைத்தானே தியாகம் பண்ண ரெடி ஆயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வேண்டாம் அப்படிங்க. ஆனா அவ ஊரை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா. நைட்டோட நைட்டா அந்த ரெண்டு பேரும் குதிரை வண்டி ஏறி முடிச்சோட்டு விழா நடக்கிற ஊரை நோக்கி கிளம்புறாங்க. அதே நேரத்துல அந்த ஊருக்குள்ள புதுசா கமாண்டர் ஆனவனும் அவனோட ஆளுகளை ஏவி விட்டு அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருந்து அந்த முடிச்சூட்டு விழா நடக்கிற ஊருக்கு ஹீரோயினும் அந்த மர்ம பொண்ணு வந்து சேர்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோயின் டான்ஸ் கத்துக்கிட்ட இடத்துக்கு போறாங்க. அங்க ஒரு வயசான அம்மா இருக்க ஹீரோயின் கையில ஏதோ சிம்பிள் காட்டுறா. உடனே அவளை நிப்பாட்டின அந்த மர்ம பொண்ணு நீ என்ன சிம்பிள் காட்டின அப்படின்னு கேட்டா ஒண்ணும் இல்ல இவங்களுக்கு வாய்ப்பு தெரியாது, சின்ன வயசுல இருந்து இவங்கிட்ட நான் இப்படிதான் பேசுவேன், ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள பார்த்ததுல சந்தோஷம்னு சைகோ காட்டினேன் அப்படிங்க. சரி ரைட் போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த டான்ஸ் குள்ள போயிட்டு இருக்க நம்ம ஹீரோவோ ஜான்விக்கு மாதிரி புதைச்சு வச்சிருந்த ஒரு பொட்டியை தோண்டி எடுக்கான். அதுக்குள்ள போர் நடந்த காலத்துல இவன் போட்டிருந்த ஆர்மர்லாம் இருக்கு. இது சாதாரண ஆர்மர் கிடையாது, வாழ்வாயன குரூப்பை சேர்ந்த ஆர்மர். அதை போட்டுக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு பெரிய மூங்கில் கம்பு எடுத்து தீல விட்டு சுருட்டி ஒரு குத்து குத்த அது
டம்முன்னு உடையுது. பார்த்தா ஆள் சைஸ்க்கு உள்ள இருந்து ஒரு வாள் ஒண்ணு வெளியே வருது. அங்கங்க சாமான ஒளிச்சு வச்சிருக்காரு போல இருக்க. அதெல்லாம் எடுத்து ஒரே வாளை பிக்ஸ் பண்ணிட்டு அது கூட தனியா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினோ அவ உயிரை தியாகம் பண்றதுக்காக மேக்கப் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோ அந்த பெரிய வாளை கவுட்டை கீழே ஓடி விட்டு தலை மேல ஓடி எடுத்து தனியா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க நம்ம ஹீரோயின் மேக்கப் போட்டு முடிச்சிடறா. அப்ப அங்க வந்து மர்ம பொண்ணு கூடையில குழந்தை இல்லன்னு பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆயிடுறா. இப்ப அந்த குழந்தை என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பறந்து போய் பார்த்தா கிளவி அதை தூக்கிட்டு போயிட்டு இருக்கா. அவங்கள தடுத்து நிப்பாட்டி குழந்தையை இவ கையில வாங்குவோம். அங்க நம்ம ஹீரோயின் கத்தியோட இவளை குத்துறதுக்காக பாஞ்சு வரா. அவளையும் அடிச்சு கிளத்துல அந்த மர்ம பொண்ணு. உடனே நம்ம ஹீரோயின் என் குழந்தைக்கும் எனக்கு ஏற்படுற நிலைமை வந்துடக்கூடாது, அவனை உயிரோட விட்டுருங்க அப்படின்னு கெஞ்ச இவளும் குழந்தைய பாவமா பாக்கா. அப்ப சடார்னு ஒரு பெரிய வாள் வந்து இவளை அடிச்சு பறக்க விட்டு அந்த குழந்தை கூட பிடிக்குது. நம்ம தலைவர் ஹீரோ தான் உள்ள புந்துட்டாரு. குழந்தைய பாதுகாப்பா அம்மாட்ட ஒப்படைச்சவரு என் கையில இருக்கிறது மோவாளு, 10 அடி தூரத்துல யார் வந்தாலும் தலையை துண்டா சீவிரும் அப்படிங்கிறது. ஆனா இருந்தாலும் அந்த மர்ம பொண்ணு குழந்தைய வாங்குறதுக்காக போவ நம்ம ஹீரோ வாளாலே தட்டி அவளை தடுக்கிறாரு. அப்ப சட்டுன்னு அவளோட கையை முறுக்கி பிடிச்சவரு அவனை கொல்லணும்னு ஏன் இவ்வளவு வெறியா இருக்க அப்படின்னு கேட்க அப்பதான் அந்த முகமடி பொண்ணு உண்மையை சொல்றா. இந்த இளவரசி இவங்க அம்மா டீனேஜ்ல இருக்கிறப்போ அவங்களை பிடிச்சு கற்பழிச்சான் போல இருக்க. பிறகு அம்போன்னு விட்டுட்டு போயிட அவங்களுக்கு பிறந்தவதான் இந்த பொண்ணு. இவளும் அழகா இருக்கிறத பார்த்த இவங்க அம்மா இவளுக்கும் அதே நிலைமை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எரிஞ்சிட்டு இந்த நிலக்கரி கட்டை எடுத்து இவ முகலையில சூடு வச்சு விட்டாங்க. வெந்து போன முகத்தை வெளியே காட்ட முடியாம தான் இவ முகமூடி போட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. வாழ்க்கை வீணா போனதுல அவங்க அம்மா கிறுக்காய் இறந்தே போயிட்டாங்க போல இருக்க. அதுக்கு பழி வாங்க தான் நான் வந்திருக்கேன், நீ குறுக்க வராதுன்னு சொல்லிட்டு வரல அந்த மயக்க ஊசி எடுத்து இவன் கழுத்துல இறக்க பாக்கா. அதை பிடிச்சு நம்ம ஹீரோ அவ கழுத்துல இறக்கி விட்டுருவாரு. அவ மயங்கி விழுந்துற. இங்க அவங்க தங்கி இருந்த ஹோட்டல்ல உள்ள ஆளுங்க எல்லாமே புரட்சி படையை சேர்ந்தவங்க போல இருக்க. சீக்கு எதிராக போராடுறதுக்காக வெடிகுண்டு கத்தி கவலானி எல்லா ஆயுதத்தையும் தயார் பண்றாங்க. அவங்களோட நிலக்கரி விக்கிற வண்டி அந்த முடிச்சூட்டு விழா நடக்கிற ஊருக்கு வந்துட்டு அப்படிங்கிற செய்தி கமாண்டர் போய் சேருது. உடனே அந்த புது கமாண்டர் இருக்கிற எல்லா ஆளுகளையும் கூட்டிட்டு அந்த நிலக்கரி வண்டி வந்து நிக்கிற இடத்துக்கு போறாங்க. அதுதான் அந்த ஹோட்டல். அந்த ஹோட்டலுக்குள்ள எல்லா வெப்பனையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாமே தப்பிச்சு ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயின் மட்டும் அந்த டான்ஸ் ஸ்கூலுக்குள்ள ஒளிஞ்சிருக்க. கமாண்டர் ஆளுகளோட வந்து வாசல்ல நிக்கான். அப்ப தனியா நம்ம ஹீரோயின் மட்டும் அங்க டான்ஸ் ஆடுறா. அவளை கொல்லுங்கடா அப்படின்னு ஆர்டர் கொடுக்க எல்லாரும் பாஞ்சு ஓடுறாங்க. தபார்னு தரையில ஒரு பெரிய குழிக்குள்ள விழுந்து அதுல வச்சிருந்த கூடான கம்புல விழுந்து இறந்துடுறாங்க. பார்த்தா இவங்க அந்த டான்ஸ் ஸ்கூலை சுத்தி பொறிகளை வச்சிருக்காங்க. உள்ள கூட நினைக்கிறவங்களையும் ஆணி கதவு வந்து அமுக்கி கொள்ளுது. ஆனா அதையும் தாண்டி உள்ள வர்றவங்களை நம்ம ஹீரோ ஒத்தையால அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா 100கணக்கான ஆளுகள் அந்த கமாண்டர் கூட்டு வந்திருக்கான். நம்ம ஹீரோ நிக்காம டான்ஸ் ஆடிட்டு இருக்க. இவங்க கூட மேல எல்லாம் ஏறி அம்பு விட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப உள்ள பூந்த அந்த முகமுடி மர்ம பொண்ணு அந்த அம்புகள் இருந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்துறா. எல்லா பக்கமும் வெளித்தனமா சண்டை நடந்துகிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல அந்த அம்புகள் நம்ம முகமுடி பொண்ணை குத்தி கிழிக்குது. அதுல 2 அம்பு ஹீரோயின் மேல படவும் இவ செத்தாலும் அவங்க கையால சாவக்கூடாதுன்னு நம்ம முகமுடி பொண்ணு அவ கத்தியாலேயே ஹீரோயினை குத்தி கொண்டுதா. கொஞ்ச நேரத்திலேயே அவளும் அங்க செத்து மடிஞ்சிட. இவங்களுக்கு உதவி பண்ண ஒரு ஆளு இவங்க கொட்டி வச்சிருந்த வெடிப்பொருள் மருந்துல தீய போட்டுட்டு அவனும் செத்துடுறான். அங்க இருந்த எல்லா வீரர்களும் பீஸ் ஆயிடுறாங்க. கடைசியா நம்ம ஹீரோ மட்டும் உயிரோட இருக்க. அங்க அந்த கமாண்டர் வாரம். அவன் டபுள் வாலெட் வர நம்ம ஹீரோ சிங்கிளா ஒரு பொருளை வச்சு அவனுக்கு எதிராக சண்டை போட்டு அவனையும் அடிச்சு மலத்திட்டு நேரா இளவரசர் சியோட அறைக்குள்ள போய் அவர் கழுத்துல கத்திகளை வச்சு கோடை போட்டு பீஸ் ஆக்கிடுறான். அந்த ஊருக்கு பிடிச்சிருந்த சனியை ஒழிச்சு விட்டுட்டு அவனோட காசையெல்லாம் ஊர் மதில் சுவர்ல இருந்து பறக்க விட ஏழை மக்களுக்கெல்லாம் அந்த காசு போய் சேருது. கிளைமாக்ஸ்ல காமிக்காங்க வழக்கம் போல அவன் நிலக்கரி விக்கிற குதிரை வண்டியில அவன் உட்காந்து போவ கூட ஹீரோயினும் அவ குழந்தைய வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கா. பார்த்தா அந்த முகமுடி பொண்ணு மயக்க ஊசியை தான் இவ கழுத்துல சொல்லி இருக்காளே தவிர போட்டு தள்ளல. இவங்க 2 பேரும் ஒரு புது வாழ்க்கையை நோக்கி அந்த குதிரை வண்டியில பயணத்தை கிளப்ப அதோடு இந்த படம் முடியுது.